ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் சுவையான தக்காளி புதினா சட்னி வித்தியாசமான சுவையில் டேஸ்டியாக செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு எப்போ மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை அதில் போட்டுக்கிறலாம். சீரகம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததுமே நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் வற்றலை போட்டுக்கலாம். இப்போ அந்த சீரகமும் மிளகாய் வற்றலும் நல்லா வறுபடுற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் வற்றல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தலை, மல்லித்தலை ரெண்டையும் போட்டு லைட்டாக கிண்டி புதினா நிறம் மாறக்கூடாது. லேசாக வதங்கினோடனே நம்ம நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டு அதில் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரையும் கிண்டி விடணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி நம்ம அதில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு தக்காளி நீர் விட்டு நல்லா வதங்கிடும். இந்த சட்னி நம்ம எப்பயுமே ஒரே டேஸ்ட்டாக செய்யாமல் வித்தியாசமாக செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்கும். பேச்சுலர் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கிறாது. ஒரு 10 நிமிஷத்தில் சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இருக்கிற வீட்டில் மிளகாய் வற்றல் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போலாம் இளம் வயசுலேயே முடி வேகமாக நரைச்சிக்கிறது. அதுக்கு காரணம் நம்ம புதினா மல்லித்தலை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான் காரணம். இப்போ கொஞ்சம் நிறம் வர்றதுக்காண்டி நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் தினமுமே இட்லி தோசை சாப்பிட்டு பழகிட்டோம். தினமும் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் வித்தியாசமாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சட்னியை ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் தெரிகிற மாதிரியே அரைக்கணும். குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். இந்த சட்னியை நம்ம எப்பயும் மாதிரி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சுடு சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சட்னியை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட போகிறேன். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.